அன்பார்ந்த உழைக்கும் மக்களே, வணக்கம். நான் உங்கள் நாகை மக்கள் அதிகாரம் ராஜகுமார் பேசுகிறேன். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக நாகை மாவட்டம் முழுவதும் நிறைய இடங்களில் கிராம நிர்வாக அலுவலக கட்டிடம் இல்லாததால் கிராம நிர்வாக அலுவலர்கள் தனியார் கட்டிடங்களில் வாடகை கொடுத்து தங்க வேண்டிய அவலநிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனை கருத்தில் எடுத்துக்கொண்ட நாகை மக்கள் அதிகாரம் சம்பந்தப்பட்ட அத்தனை துறைகளுக்கும் பல மனுக்கள் அளித்திருக்கிறது. நாகை மாவட்ட ஆட்சியர், சட்டமன்ற உறுப்பினர், வட்டார வளர்ச்சி அலுவலர், கிராம சபை கூட்டங்கள் அனைத்திலும் தொடர்ச்சியாக மனு செய்திருக்கிறது. மனு செய்ததோடு மட்டுமல்லாமல் அத்தனை சம்பந்தப்பட்ட துறைக்கும் நேரடியாக சென்று பொதுப்பணித்துறையிலிருந்து ஆரம்பித்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வரை ஒவ்வொரு அலுவலகங்களுக்கும் நேரடியாக சென்று, நாங்கள் வாழ்கிற ஏர்வாடி ஊராட்சிக்கு 2 வருவாய் கிராமங்கள் இருக்கிறது. 2 வருவாய் கிராமங்களும் சரியான நிர்வாக அலுவலக கட்டிடம் இல்லாததால் எங்களுக்கு புது கட்டிடம் அமைத்து தர வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அத்தனை துறைக்கு நாம் நேரடியாக சென்று கேட்டோம். அதற்கு அரசாணையும் அதற்கான நிதியும் இன்னும் ஒதுக்கப்படாததால் அந்த பணிகள் நிறைவடையாமல் இருக்கிறது என்று அதிகாரிகள் சொன்னார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் தனியார் கட்டிடத்தில் இயங்குவதால் நிறைய முறைகேடுகளும் நடைபெறுகிறது. ஆகையால் அரசு இதனை கவனத்தில் எடுத்துக்கொண்டு எங்கெல்லாம் கிராம நிர்வாக அலுவலக கட்டிடம் இல்லையோ அங்கு உடனடியாக கிராம நிர்வாக அலுவலகம் கட்டித்தர வேண்டும். நிர்வாக கட்டிடம் இருந்தால்தான் அதிகாரிகளுக்கும் மக்களுக்குமான நேரடி தொடர்பு இருக்கும். அவர்கள் தனியார் கட்டிடத்தில் இயங்குவதால் அவர்கள் எப்பொழுது வருகிறார்கள், எப்பொழுது பொதுமக்கள் சென்றவர்களிடம் மனு கொடுப்பது என்பது தெரியாமல் திகைத்து நிற்கிறார்கள். ஆகவே தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இதற்கு உடனடியாக தீர்வு கண்டு ஒவ்வொரு ஊராட்சியிலும் கிராம நிர்வாக அலுவலகம் கட்டி கொடுத்து சிறப்பாக பணி செய்ய அதிகாரிகளுக்கு ஆணையிடுமாறும் உங்களை இதன் மூலம் நாகை மக்கள் அதிகாரம் கேட்டுக்கொள்கிறது. நன்றி, வணக்கம்.